இன்றைக்கி நான் கருப்பு இட்லி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வெல்லத்தை பொடி செஞ்சு வச்சுருக்கேன். மாவு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் உடைச்சி வச்சுருக்கேன். வேர்க்கடலை போட்டு தான் செய்ய போகிறேன் இந்த கருப்பு இட்லியை. இது வரைக்கும் நீங்கள் பச்சை பருப்பு போட்டு செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. நான் வேர்க்கடலை போட்டு செய்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தி, ரொம்ப நல்ல ஹெல்த்தி இது வேர்க்கடலை சேர்க்குறதால. நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு இட்லி செய்கிறதுக்கு தேங்காவை திருவி வச்சுருக்கேன். வேர்க்கடலையை வறுத்து தோல் நீக்கிட்டு உடச்சி வச்சுருக்கேன். வெல்லம் பாகு எடுத்து வச்சுருக்கேன். பாகுன்னா ரொம்ப முடுவக்கூடாது, அது தனியாக கரையிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு காய்ச்சி வச்சுருக்கேன் வெல்லத்தை. இப்போ நம்ம வெல்லத்தை, தேங்காய், வேர்க்கடலை எல்லாத்தையுமே நம்ம மாவில் இட்லி மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பாதி அளவு தேங்காய் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். வேர்க்கடலையும் அதே மாதிரி பாதி அளவு வேர்க்கடலை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய், வேர்க்கடலை எல்லாத்தையும் ஒரு இட்லி குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியது தான். இட்லி மாவை ஒரு குழிக்கும் நம்ம திட்டமான அளவுக்கு குழிக்கு தகுந்த மாதிரி ஊற்றி வேக வைக்க வேண்டியது தான். இட்லி எல்லாத்தையும் ஊற்றி வச்சாச்சு குழியில். ரைஸ் குக்கரில் தான் நான் எப்போவுமே இட்லி வேக வைப்பேன். எடுத்து வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேக விட்டு எடுத்து சாப்பிடுங்க. இது முடிஞ்சிருச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்லி வெந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள் எப்படி நல்லா வெடிச்சு போயிருக்கு பாருங்கள் இட்லி. இப்போ நம்ம எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பேத்து எடுத்துடலாம். இட்லி பேத்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இட்லியோடைய ஷேப் இப்படி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.